ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோம்னா, இந்த ஃபஸ்ட்டு தொட்டியை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு ஃபிஷ் ஃபார்முக்கு போயிருக்கோம். நம்ம மதுரை கடச்சனேந்தலில் இருக்கிற நிகில் ஃபிஷ் ஃபார்முக்கு தான் போயிருக்கோம். அங்கே இருக்கிற மீன் தொட்டி, பெரிய மீன் தொட்டி, அந்த இடம், அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ஃபார்மை சுற்றி சரௌண்டிங்கில் நல்லா செடி எல்லாமே நல்லா அட்மாஸ்பியர் பண்ணியிருந்தாங்க. நம்ம போகிற டைம் வந்து கிறிஸ்மஸ்னால கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் மாதிரி அங்கே நெக்ஸ்ட்டு மரத்தில் லைட்ஸ் எல்லாமே போட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு நல்லா வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நிகில் ஃபிஷ் ஃபார்ம். இந்த ஃபார்ம் லொக்கேஷன் கடச்சனேந்தலில் இருந்து ஊமச்சிக்குளம் போகிற வழியில் இருக்கிற அந்த ரோட்டில் வந்தோம்னா நிகில் ஃபிஷ் ஃபார்ம் வெளியிலேயே பெரிய போர்டு போட்டு இருக்கும். அங்கே நீங்கள் பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே போனதுமே ஃபிஷ் டேங்க்கு நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸ்க்கு வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. அதுக்கு மேலே மூடுற கவரும் இருந்துச்சு. நீங்கள் இந்த ஃபிஷ் ஃபார்முக்கு வந்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்குரிய எல்லா பொருட்களுமே, அதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே இருக்குது. என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஃபிஷ் டேங்க் வச்சு அதில் ஃபிஷ்லாம் விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃபிஷ் டேங்க்கில் வந்து டைகர் ஃபிஷ் இருந்துச்சு, டைகர் பார்ப்ஸ் ஃபிஷ்ஷு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபிஷ் டேங்க்கில் வந்து டைகர் பார்ப்ஸும் பிளாட்டி ஃபிஷ்ஷு, மாலி ஃபிஷ், இது மூணுமே இருந்தது. நிறைய இருந்தது. செடி, அந்த லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதை பார்த்ததுமே நம்மளை அட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கே ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கணுன்ற ஒரு ஆசை வந்துடும், அந்த அளவுக்கு இருந்தது. தேர்டு ஃபிஷ் டேங்க்கில் கன்விக் சிச்லிஸ்ட்டும் போலார் பேரட் சிச்லிஸ்ட்டும் இருந்துச்சு. மோஸ்ட்லி டைகர் பர்ப்ஸ் வந்து ஒயிட் கலர், லைட் எல்லோ கலர், அதுலெலாம் அப்புறம் ரெட் கலர், இதில் 2 லைன் போட்டு அழகாக இருந்தது. எனக்கு அதை போனதுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டைகர் பர்ப்ஸ் அந்த ஃபிஷ் தான் இருந்தது. அடுத்த டேங்க்கில் வந்து க்ளோ ஃபிஷ்ஷும் டெட்ரா ஃபிஷ்ஷும் இருந்தது. அது கலர்ஸில் பர்பிள் கலர், க்ரீன் கலர், ஆரஞ்சு இல்லை ஃபேண்டா கலர், அதுலேயுமே செடிகள் ஒவ்வொரு டிசைனாக நல்லா பார்க்குறக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. இந்த டேங்க்கில் வந்து ட்ராப் கௌராமி ஃபிஷ்ஷும் ரெட் கலர் க்ளோ ஃபிஷ்ஷு, டைகர் பார்ப்ஸு, இது எல்லாமே இருந்தது. ரெட் கலர் பார்ப்ஸு, டைகர் பார்ப்ஸ் இருக்கும் பாருங்கள். இதுலேயுமே டெட்ராஸ் வந்து நிறைய விட்டுருந்தாங்க, க்ளோ டெட்ராஸ். இதில் வந்து மாலி ஃபிஷ்ஷு, பிளாட்டி ஃபிஷ் வந்து அதிகமாக விட்டுருந்தாங்க. இதில் பாருங்கள், கீழே வந்து சாண்டு, மணல் போட்டு இந்த தொட்டி வச்சுருக்காங்க. ஹாய். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கிட்டு இருக்க சைட்லேயும் மாலி ஃபிஷ் தான் நிறைய அதிகமாக விட்டுருந்தாங்க. கொய் ஃபிஷ், மாலி ஃபிஷ். அடுத்து உள்ள என்ட்ரன்ஸ் முடித்து அடுத்து உள்ளே வந்ததுமே பெரிய ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தொட்டி கட்டி அந்த அதில் மீன் இது கண்டிஷனிங், அதாவது வெளியில் தொட்டி பெருசு பார்த்திங்களா, அந்த அதில் குஞ்சுகளை பொரிச்சதும் அதை எடுத்து கொஞ்சம் வளர்ந்ததும் அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த தண்ணியில் விட்டு அதை கண்டிஷனிங் பண்ணி அடுத்து நம்மளுக்கு சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து கோல்டு ஃபிஷ்ஷு, மாலி ஃபிஷ் இதெல்லாம் இருந்தது, கலர் கோல்டு ஃபிஷ்ஷு. அடுத்து இந்த தொட்டியில் கொய் ஃபிஷ்ஷும் கோல்டு ஃபிஷ்ஷும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொய் ஃபிஷ்ஷஸ் வந்து நிறையா கொய் ஃபிஷ்ஷாக தெரிஞ்சது. நம்ம கோல்டு ஃபிஷ்லையுமே எல்லோ அண்ட் பிளாக்கு, அப்புறம் ரெட் அண்ட் ஒயிட்டு, இந்த கலர்ஸ்லாம் நிறைய ஃபிஷ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு தொட்டிகளில் வந்து கப்பீஸு, அப்புறம் பிளாட்டி ஃபிஷ்ஷு, டைகர் ஃபிஷ் இது எல்லாமே அதிகமாக தெரிஞ்சது. கப்பீஸும் பிளாட்டி ஃபிஷ்ஷும் தெரிஞ்சிச்சு. அங்கேயே ஒரு லவ் பேர்ட்ஸும் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் லவ் பேர்ட்ஸ் 2 இருந்துச்சு, காக்டெயில்ஸ் இருந்துச்சு. இது சவுண்டு கீக்கின்னு கேட்டுக்கிட்டே இருந்தது, நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு இவங்க பெட்ஸ் வந்து டாக் வளர்க்குறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா மாலி அதிகமாக, கப்பீஸ் வந்து அதிகமாக இருந்தது. இந்த கப்பீஸ் எல்லாம் ரொம்ப பொடுசாக இருந்தது, நம்ம கண்ணுக்கே ரொம்ப பொடுசாக இருந்தது. நல்லா ஒவ்வொரு தொட்டியுமே ஒவ்வொரு விதமாக இருந்தது.
இதெல்லாம் கொஞ்சம் தொட்டி கொஞ்சம் அழுக்கா இருந்தது. எல்லாத்துலேயுமே நிறைய ஃபிஷ்ஷஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஷார்க்கு சின்ன ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய அரோவானா ஃபிஷ், சில்வர் அரோவானா ஃபிஷ்ஷு. அது ஒரே ஒரு பெரிய மான்ஸ்டர் தொட்டி மாதிரி இருந்துச்சு, மான்ஸ்டர் டேங்க் மாதிரி. அதில் ஒரே ஒரு சில்வர் அரோவானா ஃபிஷ் இருந்தது. நான் வீடியோ எடுக்க போகும்போது அந்த ஃபிஷ் அழகாக நீந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்தது. இது ஒரே ஒரு அரோவானா ஃபிஷ் தான் இங்கே நான் அந்த ஃபிஷ் ஃபார்மில் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த சைடில் போய் பார்த்தோம்னா, இங்கே பார்த்தா பிளாக் கலர் ஷார்க்கு அப்படியே கூட்டமாக தெரிஞ்சது. பார்க்கவே நம்ம ஆற்றுலலாம் மீன் ஓடும் பாருங்க, அந்த அளவில் தெரிஞ்சது. சில டேங்க்ஸ் எம்டியாகவும் இருந்துச்சு. இதில் வந்து இங்கே செடி பிளான்ட்ஸும் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் தொட்டியில் பிளான்ட்ஸ் எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. டேங்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் மாலி, கப்பீஸ், இதெல்லாம் கொய் ஃபிஷ் இது மாதிரியே தான் தெரிஞ்சது. இதில் தொட்டிகளில் செடி இதெல்லாம் தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்டாரி, இதுவுமே என்ன ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன்னா ஷார்க்கு தான் நினைக்கிறேன். பிளாக் கலர் ஷார்க் ஃபிஷ் தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. டேங்க் வந்து கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல் இருந்தது. உள்ளே கொஞ்சம் என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் தொட்டி நல்லா இருந்தது. அதுக்கு கொஞ்சம் இந்த சைடு வரும்போது கொஞ்சம் தொட்டிலாம் கிளியராக தெரியாமல் இருந்தது. அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. நிறைய டேங்க்ஸ் வந்து கொஞ்சம் சும்மாவும் இருந்துச்சு, சின்ன சின்ன ஃபிஷ்ஷுக தான் தெரிஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஃபைபர் கிளாஸ் தொட்டியில் ஸ்டாரி நைட் சிச்லிட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் எல்லோ சிச்லிட்ஸ், இந்த ஃபிஷ்ஷஸ் அந்த ஃபிஷ்ஷஸ் இருந்தது. உள்ளே போய் பார்த்தோன்னா இந்த ஃபார்மில் நிறைய ஃபைட்டர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பீட்டா ஃபிஷ் வந்து நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா அந்த டேங்க்கில் கை வச்சுக்கோங்கள, அது ஃபுல்லாமே கோல்டு கலரில் இருக்கிற டைகர் பாப்ஸ் தான். டைகர் பாப்ஸ் வந்து பார்க்குறக்கே அழகாக இருந்தது. அதில் அந்த டைகருக்கு இருக்கிற மாதிரியே வரி வரியாக கோடு 2 கோடு போட்டு அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளோட பீட்டா ஃபிஷ் ஃபைட்டர். இங்கே அது நிறைய கலர்ஸில் இருந்தது. ஒவ்வொரு பாட்டில்லையும் தனித்தனியாக போட்டு வச்சுருந்தாங்க. ரெட் கலர், லைட்டு ரெட்டும் ஒயிட்டும், எல்லோ கலர், ஸ்கை ப்ளூ கலர், நெக்ஸ்ட்டு இந்த பர்பிள் கலர், நிறைய கலர்லாம் இருந்தது பீட்டா ஃபிஷ்ஷு. மோஸ்ட்லி ப்ரௌன் அண்ட் ரெட்டு, பிளாக்கு அப்படி இருந்தது. நல்லா இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இதெல்லாம் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிற பீட்டா ஃபிஷ்ஷு. பீட்டா ஃபிஷ்க்கே தனியாக போட்டு ஒவ்வொரு பாட்டில்ஸாக வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பாட்டில்ஸும் நல்லா அடுக்கி வச்சுருந்தாங்க. நிறைய பீட்டா ஃபிஷ் இங்கே வளர்த்துருப்பாங்க போல். இந்த ஃபிஷ் ஃபார்முக்கு போனது வந்து கொஞ்சம் டைம் போனதே தெரியல, கொஞ்சம் நல்லா இருந்தது. அதாவது எப்படி சொல்கிறது, சின்ன பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக திரிஞ்சாங்க, டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அங்கே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அங்கே போய் ஒவ்வொன்றா பார்த்துட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் பார்த்துட்டு நல்லா இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து எல்லா திங்ஸுமே, நீங்கள் ஃபிஷ் டேங்க்கு தேவையான திங்ஸ் ஃபுல்லாமே இங்கே கிடைக்கும். ஃபைபர் ஃபிஷ் டேங்க்கு, அதுக்கு ஓஸு, ஃபுட்டு, ஏர் ஃபில்டர், கம்ப்ரெஸர், ஒரு டேங்க் வச்சு அதை மெயின்டைன் பண்ண தேவையான எல்லா பொருளுமே. அப்புறம் கலர் ஸ்டோன்ஸு, இது எல்லாமே கலர் ஸ்டோன்ஸு. கலர்ஸ் வந்து ரெட், எல்லோ, க்ரீன், ஒயிட்டு, ப்ளூ, இப்படி எல்லா கலருமே இருந்தது. ஃபிஷ் டேங்க்கில் போடுற சாண்டு, அப்புறம் ஒயிட் ஸ்டோன்ஸு, பிளாக் கலர் ஸ்டோன்ஸு, ஒயிட் ஸ்டோன்ஸு, ரிவர் ஸ்டோன்ஸு, இது எல்லாமே இங்கே கிடைக்கும். நாங்கள் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அந்த பிளாக் ஸ்டோன்ஸ், அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ், இது எல்லாமே நல்லா பாலிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க.
ஃபிஷ் டேங்க்கில் போடுற மாதிரி. நெக்ஸ்ட்டு ரிவர் ஸ்டோன், அதுவுமே பார்க்க அழகா இருந்தது. ஃபைபர் ஃபிஷ் டேங்க், அது எல்லாமே நம்மளுக்கு தேவையான சைஸில் இருந்தது. அப்புறம் இந்த சைடு இருக்கிற டேங்க், அந்த டேங்க்கில் வந்து மாலி ஃபிஷ் எல்லாமே இருந்தது. அதுவும் பிளாக், ஆரஞ்ச் அண்ட் பிளாக் அந்த கலரில் இருந்தது. அப்புறம் இங்கே பார்த்தோன்னா நம்ம ஃபிஷ் டேங்க்குக்கு என்னென்ன ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி கோல்ட் ஃபிஷ்ஷும் டெட்ரா ஃபிஷ், க்ளோ ஃபிஷ் அதான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு டேங்க் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஃபிஷ் வந்து செப்பரேட் பண்ணி ஒன்று செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஃபிஷ் வந்து ரெட் டெவில் சிச்லிட்ஸு. இந்த ஃபிஷ் வந்து மிடாஸ் சிச்லிட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அங்கிட்டு வந்து இந்த கொண்டை மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்தது. அது சரியாக வீடியோ எடுக்க முடியலை. டேங்க்கும் கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல் இருந்தனால வீடியோ சரியாக தெரியல. வீடியோவில் அந்த ஃபிஷ்ஷே சரியாக வரலை. மோட்டர் வேட்ரு ஓடனால எடுக்க முடியல சரியாக. நெக்ஸ்ட்டு அந்த ஃபிஷ் டேங்க்கு தேவையான செடி, அப்புறம் அங்கே லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்ல, அதுக்கு கூண்டு, அதுவுமே அங்கே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இங்கேயுமே பிளட் பேரட் சிட்லிட்ஸ்ட்டு இருந்துச்சு. பிளட் பேரட் சிட்லிஸ்ட் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் வெளியில் போனோன்னா நம்ம தொட்டியில் அங்கே பெரிய ஃபிஷ் டேங்க் மாதிரி வச்சு வளர்த்திட்ருக்காங்கல்ல, அதில் வந்து நம்ம டைகர் ஃபிஷ்ஷு, கொய் ஃபிஷ் எல்லாமே அப்போ தான் இதுக்கு விட்டுருக்காங்க. அதாவது குஞ்சு பொரிக்கிறதுக்கு, முட்டை, எக்கு இது வைக்கிறதுக்கெலாம் அங்கே விட்டுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக, அதாவது வளர்ந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள தொட்டிக்கு எடுத்துகிட்டு போய் கண்டிஷனிங் பண்ணுவாங்க போல். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ் டேங்க்கில் வைக்கிறதுக்கான செடிகள், இது என்ன ஃபிஷ், கொய் ஃபிஷ், மாலி ஃபிஷ் எல்லாமே இருந்தது. கலர் மாலி ஃபிஷ்ஷு, க்ளோ ஃபிஷ், டெட்ராஸு, கோல்டு ஃபிஷ், பீட்டா ஃபிஷ் எல்லாமே இருந்தது. நல்லா இருந்தது பார்க்கவே. ஆனால் நான் இங்கே ஏஞ்சல் ஃபிஷ் தேடினேன். ஏஞ்சல் ஃபிஷ் என் கணக்கு தெரியவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வாங்கினது வந்து எங்களோட டேங்க்குக்கு வாங்கினது வந்து க்ளோ ஃபிஷ், டெட்ரா ஃபிஷ் வாங்கினோம். க்ளோ ஃபிஷ் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு பர்பிள் கலர், ஆரஞ்சு கலர், நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கோல்ட் ஃபிஷ் வந்து ஒரு 6 ஜோடிக்கிட்ட வாங்கினோம். அதில் வந்து பியூர் கோல்ட் ஃபிஷ் மாதிரி ஒன்று, அப்புறம் ரெட்டும் எல்லோவும் கலந்த மாதிரி 2 ஜோடி, அப்புறம் ஒயிட்டும் ஃபேண்டா கலர், அதாவது ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரி 2 ஜோடி, அப்புறம் ஒரே ஒரு பீட்டா ஃபிஷ் வாங்கினோம். அது அடுத்து ஃபிஷ் டேங்க்குக்கு அந்த தண்ணி க்ளீன் பண்ணும்போது தண்ணி வெளியேற்றுறதுக்கு ஒரு பம்ப் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஃபுட்டு வாங்கியிருக்கோம். அப்புறம் பீட்டா ஃபிஷ்ஷுக்கும் ஃபுட்டு வாங்கியிருக்கோம். தேங்க்யூ.